போன 10ஆம் தேதி மார்ச் தூத்துக்குடி மாவட்டத்தில் குளத்தூர் காவல் நிலையம் வேடநத்தம் கிராமத்தில் நடந்த ஒரு இளம் பெண் கூட ஒரு செக்ஷுவல் அசால்ட் மற்றும் கொலை வழக்கில் இன்னைக்கு ஹானரபிள் பாக்ஸோ கோர்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் டபுள் ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இது வந்து ஒரு பிளைண்டு கேஸாக இருந்தது. இது சம்பவம் நடத்த உடனே எல்லா உயர் அதிகாரிகள் இன்க்ளூடிங் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், ஐஜி சவுத் ஜோன், டிஐஜி திருநெல்வேலி ரேஞ்ச், எஸ்பி தூத்துக்குடி எல்லாருமே வந்து அங்கே விசிட் பண்ணி தூத்துக்குடியில் கேம்ப் பண்ணி இந்த வழக்கு ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணாங்க. எந்த விதமான க்ளூஸ் இல்லாமல் இருந்தது. இந்த வழக்கில் ரொம்ப சயின்டிஃபிக்காக ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேட் பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எந்த தவறான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமலே ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப சரியான முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி 19th தான் அக்யூஸ்டு செக்யூர் பண்ணி இந்த சம்பவத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆஃப் thousands of hours அனாலிசிஸ் அப்புறம் தான் இந்த க்ளூ கிடைச்சது. இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இது குற்றவாளி பிடிக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இஷ்யூ இருந்தது, ஒரு சவாலாக இருந்தது லோக்கல் போலீஸ்க்கு. இருந்தாலும் இந்த மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் அக்யூஸ் செக்யூர் பண்ணி இன்வெஸ்டிகேஷனில் வர 21 நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டிஷியஸ் கரெக்ட் அண்ட் மெட்டிகுலஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் ஒரு 54 டேஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 70+ விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணி ப்ராசிக்யூஷன் விட்னஸஸ் எக்ஸாமின் பண்ணி இந்த தீர்ப்பு வந்து சாதகமான ஒரு கரெக்டான ஒரு தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து it is a good message. It sends a strong message to criminals also that there will be deterrent action on crime and further இதில் வந்து அடுத்து வந்து அப்பீல் ப்ராசஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து காவல்துறை சார்பாக வந்து தமிழ்நாடு போலீஸ் சார்பாக ஒரு க்ளோஸ்லி ஃபாலோ அப் இருக்கும் to ensure that punishment is given to such accused criminals at the earliest. இந்த வழக்கு சம்பந்தமாக டிஜிபி சார், ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டே டு டே ஃபாலோ அப் வச்சுருந்தாங்க. க்ளோஸ் ஃபாலோ அப்னால்தான் இவ்வளோ ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசிக்யூஷன், ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங். அப்போ இருந்த எஸ்பி மதன் அவர் இருக்கட்டும், அப்போ இருந்த டிஐஜி சரவணன், they all are deserve appreciation. They have done excellent work in this case. The investigating officer, DSP has done extremely good work. Court staff